அப்ப கோட்ஸே வந்து காந்தியை சுட்டு கொண்டாரு. காந்தியும் தேசபக்தர் தான், கோட்ஸேவும் தேசபக்தர் தான், காந்தியும் ராமபக்தர் தான். ஹே ராம். எனக்கு புரியல. மத மாற்றம்ன்றது கம்ப்ளைண்ட்ல இல்ல. அப்படி இல்லன்னு சொல்றாங்க. நீங்க வந்து சேர்க்கறீங்க அத. நாங்க சேர்க்கறோம். நாங்க அந்த உண்மையை சேர்க்கறோம். இதுல என்ன சேர்க்கறீங்களா? ஆமா. பொய்யை சேர்க்கறீங்க. பொய்யை சேர்க்கறோம். உங்களுடைய புரபகண்டா கிறிஸ்தவ நிறுவனங்கள் கிட்ட நீங்க பயிற்சி பெற்று நீங்க எங்க படிச்சீங்க? நீங்க சிஎஸ்ஐ ஸ்கூல்ல படிச்சீங்க. நீங்க சிஎஸ்ஐ கிறிஸ்தவ பள்ளியில படிச்சீங்கல்ல? நீங்க கிறிஸ்தவரா மாறிட்டீங்களா? மைக்கேல்பட்டி வரலாறு எனக்கு தெரியுமில்ல. திருக்காட்டுப்பள்ளி எப்படி மைக்கேல்பட்டியா மாறிச்சுன்னு கொஞ்சமா யோசிச்சு. சார் போய் சார் அது மாறல. மாறல, புதுசா உருவாக்கி. திருக்காட்டுப்பள்ளியில இருந்து ஒரு பஸ் பிடிச்சு தான் நீங்க மைக்கேல்பட்டிக்கே போனோம். மறுபடியும் அதே பொய்யை சொல்றீங்க. சார் 2வது நாளும் 3வது நாளும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சிவசங்கர் பாபா போட்டோ எடுக்க முடியல. சிவசங்கர் பாபா மாதிரி டெல்லிக்கு போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கல மொட்டை அடிச்சுக்கிட்டு மாறு வேஷத்துல கைது பண்ணல. காவி கொடி பறக்க போகுது சார். தேசிய கொடிக்கு எதிராக பேசுறீங்க, ஆனா தேசியவாதிங்கிறீங்க பாருங்க. காவி மட்டும்தான் தேசம். காவியில இந்த எல்லா மத்தவங்க வெளிநாட்டுக்கு போங்க அப்படி நாங்க சொல்லல. நீங்க அப்படி சொல்றீங்க. அதுக்கு நாங்க அவங்களை ஜனாதிபதி ஆக்கி இருக்கிறோம். அவர் பக்கத்துல ஒரு பகவத்கீதை வச்சிருவீங்க. அதை வந்து எல்லா முஸ்லீம்களும் உங்களை நம்ப மாட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. உங்களை நம்ப போறாங்களா என்ன? சரி, நீங்க சங்கர மடத்துக்கு என்ன கூப்பிடுறீங்கல்ல? ஆமா வாங்க. நான் மசூதிக்கு போறேன். ஒரு முல்லா என்ன கட்டி தழுவாரு. ஒரு ஃபாதர் என் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுவாரு. சங்கராச்சாரியர் என்ன தொடுவாரா? சங்கராச்சாரியர் உங்களை வந்து தொட மாட்டார். என்ன தொட வேணாம், ஒரு இந்து உங்களை தொடுவாரா? என்னையும் எதுக்காக தொடணும்? அந்த வள்ளலார் வந்து முருக பக்தராக இருந்தார். கந்தகோட்டத்து முருகனை பாடியிருக்கிறார். இதெல்லாம் பேசியதால ஜோதி ஆனார். அதையும் சொல்லுங்க. அமெரிக்காவில் இருக்கிறவனை ஏன் கூப்பிடுறீங்க? நான் கூப்பிடுறது எங்க உரிமை சார். விவேகானந்தர் கூப்பிட்டார் சார். கீதை படிக்க வாங்கன்னு கூப்பிட்டுருப்பாங்க, கிருஷ்ணரை கும்பிட வாங்கன்னு கூப்பிட்டுருப்பாங்க, இந்து மதத்துக்கு வாங்கன்னு அவங்க கூப்பிடல. சூப்பரா பேசுறீங்க. ஆமா, வெளிநாட்டிலையும் போய் பேசுறேன் நான். அப்படி பேசலாமா? நான் பேச கட்டாய மத மாற்றம் அங்க பேச்சுரிமை இருக்கு சார். இங்க இல்ல, ஒத்துக்கிறீங்களா? எங்க இல்ல? இங்க இந்தியாவுல இல்ல. லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பது இந்து மக்கள் கட்சியின் தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள். வணக்கம். லிபர்ட்டி தமிழ் காணொலி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். தஞ்சை மாணவி தற்கொலை, அந்த தற்கொலையை வைத்து கட்டாய மதமாற்ற தடை சட்டம் தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அப்படின்றதுலாம் உங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. பட் அந்த தற்கொலையில் பல மர்மங்கள் இருக்குது. இப்போ சிபிஐக்கு அந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கு. இதை வைத்து இந்துத்துவவாதிகள், பாரதிய ஜனதா கட்சி ஒரு அரசியலை, ஒரு கலவரத்தை ஏற்படுத்த நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில். எப்படி? மிக மிக தவறான ஒரு கருத்து. 1930 அண்ணல் காந்தியடிகள் அவரையே மதமாற்ற முயற்சி பண்ணாங்க. அவங்களோட அவர் விவாதம் பண்ணியிருக்காரு. காந்தியடிகள் இந்த கிறிஸ்துவ நிறுவனங்கள் செய்கின்ற மோசடி மதமாற்றத்திற்கு எதிராக தெரிவித்திருக்கிற கருத்துக்களை தொகுத்தா ஒரு பெரிய புத்தகமே போடலாம். காந்தியடிகள் சொல்லுகிறார், எனக்கு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் கிடைத்தால் அடுத்த சில மணி நேரங்களில் நான் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரும். நீங்க ஏதோ லாவண்யாவுக்காக நாங்க மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரோம். காந்தியடிகளுக்காக, நீதிபதிகளுக்காக தமிழ்நாட்டிலே தமிழர்கள் மைனாரிட்டி ஆகிவிட்டார்கள். காந்தியடிகளை சுட்டு கொண்டதும் நீங்க தான். இப்ப காந்தியடிகளுக்கு பேசுறது நீங்க தான். ஆமா சார், காந்தியடிகளை நான் தான் துப்பாக்கி எடுத்து போய் சுட்டேங்கிற மாதிரி நீங்க கேள்வி கேட்குறீங்க. இல்ல, உங்கால தானே அவரு. எங்கால? கோட்ஸே யாருங்க? கோட்ஸே ஒரு பார்ப்பனர். ஓ, ஐயரு. அப்புறம் இன்னும் வேற என்ன சொல்றீங்க சொல்லுங்க. காந்தியை சுட்டு கொன்றவர். அப்படிதான், ரைட்டு. அப்போ காந்தியை சுட்டு கொண்ட காந்தியும் கோட்ஸேவும் 2 பேரும் இந்து தானே? ஆமா, இந்து தான். காந்தியும் இந்து தானே? காந்தி இந்து தான். காந்தி இந்து தானே? ஆமா. அப்போ கோட்ஸே வந்து காந்தியை சுட்டு கொண்டாரு. அதனால ஒட்டுமொத்த இந்துக்களும் மதவெறியர்களா? கோட்ஸேவும் இந்து, நீங்களும் இந்து, நானும் இந்து, காந்தியும் இந்து. கோட்ஸே காந்தியை கொண்டுட்டாரு, அதனால ஒட்டுமொத்த இந்துக்களும் மதவெறியர்களா? நியாயமா? நீங்க சொல்றீங்கல்ல கோவை குண்டு வெடிப்பு உடனே இஸ்லாமியர்லாம் தீவிரவாதின்னு சொல்றீங்களா? அப்ப அதுவும் தப்பு தானே? நான் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள்னு சொன்னா உங்ககிட்ட? குண்டு வெடிப்பு பயங்கரவாதிகள் எத்தனை மேடைகள்ல பேசியிருக்கிறீங்க? குண்டு வெடிப்பு பயங்கரவாதிகள்னு சொல்றேன். இல்ல, இந்த விஷயத்தை காந்தியை சுட்டு கொன்ற கோட்ஸேவை கொண்டாடுகிற நீங்கள். ஓ, கொண்டாடுறோமா? கொண்டாடலையா? இல்ல, கொண்டாடல. நாங்க காந்தியை தான் கொண்டாடுறோம். என்னுடைய பேட்டியில நீங்க வந்து ஆமாங்க இமயமலைக்கு இப்ப பயணம் போனீங்க இல்லையா? ஆமா. அதுல கோட்ஸேவே சொன்னார்
ஆமா. அப்படின்னு என் பேட்டிலே பதிவு என்ன சொல்லியிருக்காரு? செஞ்சிருக்கீங்க. கோட்ஸே என்ன சொல்லியிருக்காருன்னு இந்த தேசத்தை பத்தி பேசினார்லாம் பேசியிருக்கீங்க. ஆமா, அவர் தேசபக்தர். அவர் தேசபக்தர் தானே. காந்தியும் தேசபக்தர் தான், கோட்ஸேவும் தேசபக்தர் தான், காந்தியும் ராமபக்தர் தான். ஹே ராம். எனக்கு புரியல. இல்ல உங்களுக்கு புரியாது இல்லையா? நீங்க காந்திய பார்ப்பன பனியா அப்படி சொல்லி சொன்னவங்க. ஆமா. இல்லையா? சுட்டுக் கொல்லல. இல்லைங்க, நீங்க கொன்றுப்பீங்க. சுட்டுக் கொன்னீங்க. வாய்ப்பு கிடைச்சா கொன்றுப்பீங்க. ராஜீவ் காந்தியை கொன்ன மாதிரி வாய்ப்பு கிடைச்சா நீங்க சார், கொன்றுப்பீங்க. நீங்க ஒரு கற்பனை நீங்க ஒரு கற்பனையில நீங்க நான் பேசுறீங்க. உண்மையை பேசுறேன். நான் உண்மையை பேசுறேன், நீங்க கற்பனையில பேசுறீங்க. வேற சரி, என்ன இப்ப காரணம்? தஞ்சாவூர் விஷயத்துக்கு வந்து வாங்க. அந்த மாணவி அந்த விஹெச்பி சேர்ந்தவர் அவர் வந்து முத்துவேல் இல்லையா? ஆமா ஆமா. முத்துவேல் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல அந்த வீடியோவை அந்த பெண்ணை மிரட்டி அந்த வீடியோ எடுத்துக்கிறாங்க. மிரட்டி எடுத்திருக்காரு. சரிங்க. ஆமா, இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஐசியூ வார்டில் அவர் போறதுக்கான காரணம் என்ன? ஒரு மாணவி, ஒரு இந்து மாணவி மதமாற்றத்தால பாதிக்கப்பட்டிருந்தா 4 வீடியோ வந்திருக்கு. நாங்க போய் பார்க்க கூடாது. 4 வீடியோ வந்திருக்கு. 3 வீடியோல மதமாற்றம் இல்லைன்னு அந்த மாணவி பேசுறாங்க. ஓ, அப்படி சொல்லிருக்காங்களா? ஆமா, அந்த மதமாற்றம் வீடியோ இல்லைன்னு நீங்க அந்த பார்க்கலையா? வீடியோ நீங்களும் ஒளிபரப்பிருக்கீங்க. அந்த வீடியோல அப்படி சொல்லிருக்காங்களா? அதுல வந்து மதமாற்றம் இல்லைன்னு உங்களை சொல்லிருக்காங்க. பொட்டு வைக்க கூடாதுன்னு சொன்னாங்களா? இது மதம் மாற சொன்னாங்களா? இல்ல, அந்த விஷயம்லாம் ஒண்ணு இல்ல. அதாவது மதமாற சொல்லுன்னு சொல்லல, ஆனா பொட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லலையே. அதையும் சொல்லலையே. சொல்லல. பாவம் அந்த பொண்ணு சொல்லல. சொல்லல. 4வது வீடியோ மட்டும் தான் நீங்க வெளியிடுறீங்க. எனக்கு ஒரே ஒரு அதுவும் அதான் கேக்குறேன். ஒரே ஒரு சந்தேகத்துக்கு நீங்க விட அந்த சொல்லுங்க. மாணவி நான் பதில் சொல்றேன். அந்த மாணவி உயிரோடு இருக்கும்போது எடுக்கப்பட்ட வீடியோவை இறந்த பிறகு எதுக்கு வெளியிடுறீங்க? அதான் கரெக்ட். அப்ப இப்ப இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லலாம். சொல்லுங்க. அதாவதுங்க, இந்த லிபர்ட்டி தமிழ், அரண்சை, வந்துருங்க, இந்த ரெட் பிக்ஸ் எதிர்பார்த்தேன். இல்லை எதிர்பார்த்த இல்லை, உங்களுக்கெல்லாம் இந்த லாவண்யாங்கிற ஒரு சிறுமி, ஒரு மாணவி, அவங்க வந்து அங்கே வந்து துன்புறுத்தப்பட்டாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இல்லையா? மதம் மாறுறதுங்கிற விஷயத்தை விட்டுருங்க. சரி. அவங்க பெற்றோர்கள் வந்து அந்த மாணவியினுடைய அந்த இழப்புக்கு அவங்க நியாயம் கேட்டு அவங்க வந்து காவல்துறை அணுகியிருக்காங்க, மாவட்ட நிர்வாகத்தை அணுகியிருக்கிறாங்க, இந்து இயக்கங்களையும் அணுகியிருக்காங்க. சம்பந்தப்பட்ட சிஸ்டர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. ஓ, சம்மந்தப்பட்ட சிஸ்டர் உடனே கைது பண்ணி. நீங்க வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே? ஆமாம், நாங்கள் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே கைது பண்ணிட்டாங்க. சரி. அது சம்மந்தப்பட்ட நிர்வாகத்து மேலே தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இன்வெஸ்டிகேஷன் நடக்குது இல்ல? இன்வெஸ்டிகேஷன் யார் பண்றா? இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் போலீஸ் பண்றாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் என்ன சொன்னாங்க? மதமாற்றம்ன்றது கம்ப்ளைண்ட்ல இல்ல. அப்படி இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க வந்து சேர்க்கறீங்க, அதை நாங்க சேர்க்கிறோம். நாங்க அந்த உண்மையை சேர்க்கிறோம். உண்மையை சேர்க்கறீங்களா? ஆமா, பொய்யை சேர்க்கறீங்க. ஓ, பொய்யை சேர்க்கிறோம். சரி, ரைட், ஓகே. அது வந்து விசாரணையில தெரிஞ்சு போயிரு இல்லைங்களா? ஆமா ஆமா. அந்த கிறிஸ்தவ நிறுவனத்துக்கு நீங்கெல்லாம் ஏன் இவ்வளவு வரிஞ்சு கட்டிட்டு சப்போர்ட் பண்றீங்க? தூய இருதய ஆண்டவர் மேல்நிலை பள்ளிக்கு இவ்வளவு நீங்க முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? முட்டு காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன? உண்மையை பேசுறேன் சார். ஓ, உண்மை பேசுறீங்க. நீங்க செய்யக்கூடிய உங்களுடைய பிரபகண்டா கிறிஸ்தவ நிறுவனங்கள் கிட்ட நீங்க பயிற்சி பெற்று நீங்க அங்கிருந்து உங்க சித்தாந்த சார்பாக நீங்க எங்க படிச்சீங்க? நீங்க சிஎஸ்ஐ ஸ்கூல்ல படிச்சேன். நீங்க சிஎஸ்ஐ கிறிஸ்தவ பள்ளியில படிச்சீங்கல்ல, நீங்க கிறிஸ்தவரா மாறிட்டீங்களா? சிஎஸ்ஐ பள்ளியில படிச்சவங்க எல்லாருமே கிறிஸ்தவரா மாறலீங்க. ஆனா அங்க மாறுவதற்குண்டான வாய்ப்புகள், அங்கே மாறுவதற்குண்டான ஏற்பாடுகள் அங்க இருக்குது. அப்படியானா தினசரி பிரேயர்ல தினசரி பிரேயர்ல எங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுப்பாங்க சார். இல்ல இதுங்க நீங்க சார் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஸ்கூல்ல படிக்கிற கிறிஸ்தவ மாணவர்கள் அங்க சொல்லி கொடுக்குற பாட்டை தான் பாடுறாங்க. அதே மாதிரி தானே நாங்களும் இங்க பாடிட்டு இருந்தோம். ஆமா, யாரும் இங்க படிக்கிறவங்க எல்லாம் இந்துக்களாக மாறிடல, அங்க படிக்கிறவங்க மாறல. அங்க இங்க என்ன பண்ணாங்கன்னா, கிறிஸ்தவ நிறுவனங்கள்ல உங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ்ல ஏதாவது சலுகை வேணும்னா நான் என்னுடைய பேரை மாற்றிக்கிட்டேன்னா அவங்க என்ன இலவசமாக படிக்க வைப்பாங்க. கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் இருக்கு இல்லைங்களா? நீங்களும் இந்து மதத்திலேருந்து போய் இலவசமாக படிக்க வைக்கிறோம்னு சொல்லலாமே. நல்ல யோசனையை கட்டாயம் செய்வோம். எல்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க எங்கள் ஆளெல்லாம் இல்லையா? அவன் வந்து தான் எங்களுக்கு எல்லாம் வந்து கற்றுக் கொடுத்தான், எப்படி விவசாயம் பண்ணணும், எப்படி கோமணம் கட்டணும், இதெல்லாம் அவன் தானே கற்றுக் கொடுத்தான். இப்படித்தானே நீங்க சொல்றீங்க. இது நியாயமா? நீங்களே சொல்லுங்க. சிம்பிளான ஒரு கேள்வி சார். ரொம்ப நானும் சிம்பிளா தானே பதில் சொல்றேன். 160 வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒரு ஸ்கூல் தொடங்கி இருக்காங்க சார். ஆமா சார், ஒரு பாடசாலை தொடங்கல. அங்க ஏற்கனவே இருந்தது சார். எங்க குருகுலங்களை அழிச்சு எங்களுடைய வாத்தியார் நீங்க படிக்கிறதுக்கு இல்ல அல்ல, நான் குருகுலங்கள் எல்லாரும் படிச்சுட்டு இருந்தான். குருகுலங்கள்ல எல்லாரும் படிச்சுட்டு இருந்தான். நீங்க எல்லாரும் படிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி வந்தீங்க. அம்மா அப்பான்னு சொல்லக்கூடாது, மம்மி டாடின்னு சொல்லுன்னு சொன்னீங்க. இன்னைக்கும் அந்த கேட்டு வெட்டுங்க. நீங்க இன்னைக்கு என்னங்க திருநீர் அழியுன்னீங்க.
இப்படி Dress போடாதீங்க நீங்க. தோல்ல துண்டு போடுங்க. அது நீங்களும் படிக்கலாம். தோல்ல துண்டு மட்டும் அதெல்லாம் அவன் சொல்லலீங்க. அவன் என்ன சொன்னா தெரியுமா? சட்டை போடலாம். அவன் என்ன தெரியுமா சொன்னா? அது பரமாதா, அங்க கோமணம் வேண்டாம், வேட்டி. அவன் என்ன தெரியுமா சொன்னா? அது பரமாதா, இது வன்னியர் மாதா. கிறிஸ்துவ நாடார் இல்ல. அது எங்க இருந்து வந்துச்சு? கிறிஸ்துவ கவுண்டர் இல்ல. எங்க இருந்து வந்துச்சு? சார் எங்க கிட்ட இருந்துதா? அப்புறம் என்ன? அதுல நீங்க வெட்கப்படணும். அதுல என்ன ஏற்றத்தாழ்? அதுல ஏற்றத்தாழ்வு இல்ல. அதுக்கு நீங்க தான் வெட்கப்படணும். இங்க வந்து இங்க ஏற்றத்தாழ்வு கற்பிச்சீங்களே. மைக்கேல்பட்டி வரலாறு எனக்கு தெரியுமில்ல. திருக்காட்டுப்பள்ளி எப்படி மைக்கேல்பட்டியா மாறுச்சுன்னு கொஞ்சமா யோசிச்சு. சார் போய் சார் அது மாறல. ஓ மாறல, புதுசா உருவாக்கி. திருக்காட்டுப்பள்ளில இருந்து ஒரு பஸ் பிடிச்சு தான் நீங்க மைக்கேல்பட்டிக்கே போனோம். மறுபடியும் அதே பொய்ய சொல்றீங்க. அப்படியே வானதி சீனிவாசன் போட்ட ட்வீட் இருக்குல்ல, அத அவங்க ஏன் டெலீட் பண்ணாங்க? ஓ டெலீட் பண்ணாங்க. பொய்ன்றதால டெலீட் பண்ணாங்க. அது பொய்யுங்களா? சரிங்க. மைக்கேல்பட்டி எப்படி உருவாச்சுங்க? மைக்கேல் சமண சாலைன்ற பள்ளியோட சேர்ந்த ஆலயம் அங்கு உருவாக்கப்பட்டது. என்ன சொல்லுங்க? மைக்கேல் அப்புறம் சமண சாலை. ஓ சமணர்களும் இருந்திருக்காங்க அங்க இல்லையா சார்? அந்த சமணர்களையும் நீங்க மாத்திட்டீங்க இல்லையா? மைக்கேல் ஆக்கிட்டீங்க. சமணர் எப்ப சார் மைக்கேல் ஆனாங்க? நீங்க எல்லாம் யாரும் மாறக்கூடாது, அடிமையா இருக்குன்னு நினைச்சீங்க. அப்படியா? அதனால நீங்க எல்லாம் அடிமைத்தனத்தை விடுபட்டு கிறிஸ்துவ நாடாரா மாறிட்டீங்க, கிறிஸ்துவ வன்னியரா மாறிட்டீங்க, ஜாதி ஒளிஞ்சு போச்சு இல்லையா? கிறிஸ்தவ மதத்துல எந்த ஜாதியை சேர்ந்தவராக இருந்தாலும் படித்து அவரு ஃபாதர் ஆகலாமே. ஆமா, இதுல எந்த ஜாதி சேர்ந்தவங்க படிச்சு பூசாரி ஆகலாமே. நாங்க பயிற்சி கொடுக்கறோமே. எந்த எங்க 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 சொல்லுங்க. ஸ்ரீரங்கம் கோயில்ல வேலை கொடுத்துருவீங்களா? அது ஸ்ரீரங்கம் கோயில்ல வாங்க படிச்சு வாங்க. வாசாதி கோயில்ல வேலை கொடுப்பீங்களா? கொடுப்போம் வாங்க. எங்க எங்க கொடுக்கலையே. கால்ல விழுந்து கூப்பிடுறோம், உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம் வாங்க. உங்களை பார்த்தசாரதி கோயில்லயே மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில்ல வேலை கொடுப்பீங்க வாங்க. வேலை கொடுக்குறோம் வாங்க. பூசாரிய வந்து 70 வருஷமா இந்த கோயில் நிர்வாகத்தை பூரா திமுக காரன் வச்சிருக்கான். அதுக்கு முன்னாடி கொடுத்தீங்களா? அதிமுக ஜெயிச்சா அதிமுக அரங்காவலரு, திமுக ஜெயிச்சா கொடுத்தீங்களா? அதுக்கு முன்னாடி கொடுத்துதானே வச்சிருந்தோம். எங்க கொடுத்தீங்க? எல்லா கோயிலையும் பூசாரிகள் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் இருந்தாங்கல்ல. என்னைக்கு நீங்க வந்து எங்களை பிரிட்டிஷ்காரனும் திமுக காரனும் வந்தானோ அவரு எங்க என்ன சொல்றாருன்னா, எங்க அண்ணன் ஸ்டாலின், நாங்க ஜஸ்டிஸ் கட்சி நாங்க அப்பவே கொண்டு வந்துட்டோம். 1917 கொண்டு வந்துட்டோம். எதை கேட்டாலும் நாங்க அங்கிருந்து பெண்களுக்கு ஓட்டுரிமை. ஐயோ பெண்களுக்கு ஓட்டுரிமை வந்துங்க நீதி கட்சி தான் கொண்டு வந்தது. ஓ நீதி கட்சி தான் கொண்டு வந்தது. ரொம்ப சந்தோஷம். அம்பேத்கருக்கு அதுல எந்த பங்கும் இல்ல. நீதி கட்சி நீங்க சார் ஏதோ கோமணம் கட்டி கொண்டு சொன்னது பெரியார் தான், ஈவேரா தான். நீதி கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் படிச்சா. சார் உங்களுக்கு ஆள் இல்லாம பாருங்க, உங்களுக்கு ஆள் இல்லாம அம்பேத்கரை கூப்பிட்டுக்கிறீங்க. ஓ எங்களுக்கு ஆள் இல்ல. சொல்லுங்க. அம்பேத்கர் உங்க ஆளு போராடி. அம்பேத்கர் உங்க ஆளா? யாரு? அம்பேத்கர் எல்லோருக்குமானவர். நீங்க கேட்க வந்த கேள்வி மைக்கேல்பட்டி விவகாரம். மைக்கேல்பட்டி விவகாரம். அதுல இருந்து நீங்க உடனே மனுஸ்மிருதிக்கு போயிட்டீங்க. அடுத்ததுக்கு வாங்க. மைக்கேல்பட்டி விவகாரத்துக்கே வரேன். இப்ப நீங்க பாரதிய ஜனதால இருந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் அந்த பாதிக்கப்பட்ட பெற்றோருக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஆனா அந்த பெற்றோர் ஹாஸ்டல்ல விட்ட அந்த மாணவிக்கு இதுவரைக்கும் பள்ளிக்கூட ஃபீஸ் கூட கட்டினதில்லை. உண்மைங்க. பள்ளிக்கூட ஃபீஸ் கூட அவங்க தான் கட்டியிருக்கிறாங்க. ஆமா. அது யாரு? அந்த அம்மா கைதானங்களா? வயதானவங்க, பெரியவங்க. இப்போ இந்த வயதானவங்க பெரியவங்க, அதனால நீங்க அவங்க படத்தை எல்லாம் போடல இல்லைங்களா? ஆனா இதே பெலிக்ஸு, இதே லிபர்டி தமிழ், இதே ரெட்பிக்ஸு எல்லாம் நீங்க வந்து சிவசங்கர் பாபா படத்தை எத்தனை முறை காட்டினீங்க? அவர் வயதானவர் இல்லை இல்லையா? அவர் மிகப்பெரிய காமாந்தகாரர். அந்த சிஸ்டரை 2வது நாளோ 3வது நாளோ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சிவசங்கர் பாபா போட்டோ எடுக்க முடியல. சிவசங்கர் பாபா மாதிரி டெல்லிக்கு போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கல, மொட்டை அடிச்சுக்கிட்டு மாறு வேஷத்துல கைது பண்ணல. மாறு வேஷத்துல கைது பண்ணல. இப்ப இந்த அம்மா வந்து மாறு வேஷத்துல கைதாகல. அதனால அந்த அவங்க கன்னியாஸ்திரி வேஷத்துல இருக்கிற படத்தை நீங்க வெளியிட விரும்பல இல்லையா? அந்த மாணவியின் வீட்டுல இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வீடியோ எடுத்திருக்கீங்கல்ல? ஆமா. அந்த போட்டோவை மாட்டித்தான் மாலை போட்டிருக்காங்க. ஆமா. அப்ப அந்த மாணவியோட போட்டோ கூட அந்த வீட்டுல இல்ல. அதெல்லாம் நீங்க கேள்வி கேட்க வேண்டாமா? கேட்கணும், கட்டாயம் கேட்கணும். அந்த மாணவிக்கு அவ்வளவு பரிந்து பேசுற அந்த சித்தி ஒரு போட்டோ கூட எடுக்கலையே, ஏன்? அதுதான் நீங்க வந்து அவங்க சித்தி என்ன பண்ணாங்க, அவங்க சித்தப்பா என்ன பண்ணாங்க, இதெல்லாம் வந்து இவ்வளோ கேட்குறீங்களே. ஒரு நாள் கூட அந்த நிறுவனத்தில் இப்போ நாங்கள் வந்து அந்த ஆதாரத்தை வெளியிடுறோம். தூய இருதய ஆண்டவர் மேல்நிலைப்பள்ளி ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை பேரை மதம் மாத்திருக்கோம் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வெளியிடுறோம். அந்த ரிப்போர்ட்டை வெளியிடுறோம். நீங்க வெளியிடுற அந்த ரிப்போர்ட்டை வெளியிடுறோம். அவங்க ரிப்போர்ட் பண்றாங்க சார். அந்த நிர்வாகமே வெளியிட்டு இருக்கு. நான் தரேன் உங்களுக்கு. அப்புறம் என்ன பின்ன 60% இந்து மாணவர்கள் தான். ஆமாங்க. இந்து மாணவர்கள் படிக்கிற எண்ணிக்கை அதிகரிச்சிட்டு இருக்கு. ஏன்னா சுத்து வட்டார கிராமத்துல இருந்து படிக்கிறதுனால எல்லாம் வர்றாங்க. அவங்களை எல்லாம் கூப்பிட்டு கல்வி சொல்லி கொடுக்குறோம்ங்கிற போர்வையில நாங்க ஒரு ஆண்டுக்கு இத்தனை பேர் அது நீங்க மாத்தி இருக்கிறோம். அது நீங்க எழுதுற ஸ்கிரிப்ட். அது ஸ்கிரிப்ட் இல்ல. அவங்க கொடுத்து அவங்களே அவங்களுடைய தலைமை டயோசிஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ரிப்போர்ட் அனுப்புறாங்க ஒவ்வொரு ஆண்டும். இந்த ஆண்டு 2 பேர் மாறி இருக்காங்க, இந்த ஆண்டு 3 பேர் மாறி இருக்காங்க. யாராவது மாறணும்னு வந்தா மாறுறாங்க.
அது கட்டாய மத மாற்றமா? கட்டாயமா ஒருத்தர் மத மாற்ற முடியுமா? கட்டாய மத மாற்றம் முடியாது. ஆ. மோசடி மத மாற்றத்தை தான் நாங்க எதிர்க்கிறோம். மத மாற்றம்ங்கிறது வேறு. உங்களுக்கு வந்து ஒரு கிறிஸ்தவ மதம் பிடிச்சிருக்கு, பைபிள் இப்போ சபரிமாலா மதம் மாறி இருக்காங்க. எப்படி மாறினாங்க? அவங்க ஒரு டீச்சர். அவங்க வந்து அங்கே எஸ்டிபிஐ, இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, இந்த அமைப்புகளோட சேர்ந்து செயல்பட ஆரம்பித்தாங்க. கோயம்புத்தூரில் வந்து எங்கள் ஊர் மசூதியெல்லாம் வந்து பார்த்தாங்க. பெண்களுக்கு வந்து அங்கே ரொம்ப நல்ல சபரிமாலாவை நீங்கள் கூப்பிட்டு பார்த்தீங்க, அவங்க வரல. அவங்களுக்கு பிடிச்சது மாறி இருக்காங்க. நாங்கள் வந்து சபரிமாலா வந்து அவங்க மதம் மாறினதை நாங்கள் எதிர்த்தோமா? இளையராஜா பையன் மதம் மாறி இருக்கிறாரு, எதிர்த்தோமா? இந்த லாவண்யாவை நீங்க வந்து எதிர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? வந்து எதிர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் எதிர்க்க முடியுமா? இல்ல, அதெல்லாம் எதிர்க்க முடியாது இல்லையா? தனிநபர் சுதந்திரத்துல தலையிடக்கூடாதுங்க, தப்புங்க அது. இப்ப அண்ணாமலை வந்து மதமாற்ற தடை சட்டம், கட்டாய மதமாற்ற தடை சட்டம் வேணும். மதமாற்ற தடை சட்டம் சொல்லாதீங்க, கட்டாய மதமாற்ற தடை சட்டம் ஜெயலலிதா கொண்டு வந்து திருப்பி வாபஸ் வாங்கினது. வாபஸ் வாங்கினாங்க, கொண்டு வந்தாங்க, வாபஸ் வாங்கினாங்க. அப்ப எந்த அளவுக்கு கிறிஸ்துவ ஓட்டு வங்கி வலிமையா இருக்குன்னு பாத்துக்குங்க. உங்க அரசியல் எடுபடலன்றது சொல்லுங்க. எடுபடு சார். எப்போ? அடுத்த தேர்தல்ல. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வள்ளுவன் கோட்டையை மாறப்போகுது சார். காவி கொடி பறக்க போகுது சார். உள்ளாட்சியில் காவி புரட்சி, உள்ளாட்சியில் நல்லாட்சி. மோடியினுடைய அனைத்து திட்டங்களுமே தேசிய கொடி எதிராக பேசுறீங்க, ஆனா தேசியவாதிங்கிறீங்க பாருங்க. என்னங்க? தேசிய கொடி இறக்கிட்டு காவி கொடி பறக்குன்றீங்க, நீங்க தேசியவாதியா? காவி என்ன? காந்தியை போற்றும்ன்றீங்க, காவி காந்தியை கொண்டாடுறோம்ன்றீங்க. ஆமா, ஆனா தேசிய கொடி இறக்கிட்டு காந்தியை கொண்டாடுறதுனால தான் ஸ்வச் பாரத்துக்கு காந்தி பேர் வச்சிருக்கிறோம். என்னங்க, காந்தியை கொண்டாடுறதுனால சொன்னாரா? ஆமா, காந்தி காவி கொடி வேணும்னு சொன்னாரா? தெரியுமா உங்களுக்கு? காந்தி கொடியை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்லியிருக்காரு சொல்லுங்க சார். காந்தி ஒரு தலைச்சிறந்த சனாதனி சார். என்ன சொல்லிருக்காரு நல்லா சொல்லுங்க. காந்தி காவி கொடி வேணும் காந்தி சொன்னாரா? காவி நிறத்தை ஏன் சேர்க்க சொன்னார் தெரியுங்களா? தியாகத்தின் சின்னம், இந்துக்களின் சின்னம் காவி. அதனால காந்தி வடிவமைச்ச அந்த கொடியில காவி மட்டும் இல்ல, பச்சையும் இருக்கு, வெள்ளையும் இருக்கு, நடுவுல ஒரு அசோக சக்கரமும் இருக்கு. ஆமா, காந்தி என்ன சொன்னார்? அதெல்லாம் சேர்ந்ததுதான் தேசம். அதத்தான் காந்தி சொன்னார். காவி கொடி மட்டும் தேசம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நாங்க என்ன சொல்றோம்? எங்க கொள்கை என்ன? காவி மட்டும்தான் தேசம். காவியில இந்த எல்லா வெளிநாட்டுக்கு போங்க அப்படி நாங்க சொல்லல. நீங்க அப்படி சொல்றீங்க. அதுக்கு நாங்க அவங்களை ஜனாதிபதி ஆக்கி இருக்கிறோம். நீங்க என்ன பண்ணுவீங்க? இஸ்லாமியர் குடியரசுத் தலைவர் ஆக்கிட்டு அவர் பக்கத்துல ஒரு பகவத்கீதை வச்சிருவீங்க. ஓஹோ, அதுக்கு தானே அவர் ஆக்குனீங்க. அதுக்கு பரவாயில்லையே, இஸ்லாமியரை வச்சு நாங்க வந்து பகவத்கீதையை பிரச்சாரம் பண்ற அளவுக்கு எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அந்த அரசியல பேசணும்ல. அந்த அரசியல் நீங்க பேசுங்க. அப்துல் கலாம் இஸ்லாமியர் நீங்க சொல்றீங்கல்ல. அப்துல் கலாம் மட்டும் அல்ல, நிறைய இஸ்லாமியர்களை நாங்க சொல்லிட்டு இருக்கோம். எங்க கட்சியில பிஜேபி அப்துல் கலாம், நீங்க அப்துல் கலாம் பக்கத்துலயே பகவத்கீதை வச்சீங்க, அதை சொல்லுங்க. அது வச்சது அவர் பகவத்கீதையை நேசிச்சாரு, வச்சோம். அதனாலதான் ஆக்குனீங்க. ஓ, பகவத்கீதையை நேசிச்சதுனாலதான் நாங்க ஆக்கணும். ஆமா, சரி, ரைட், ஓகே. அதெல்லாம் இப்படி எல்லாம் நிறைய சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சாரம் பண்ணுங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். சரி, அதை வந்து எல்லா முஸ்லீம்களும் உங்களை நம்ப மாட்டாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. உங்களை நம்ப போறாங்களா என்ன? நம்பனங்காட்டி தானுங்க இன்னைக்கு பிஜேபி உத்தரப்பிரதேசத்துல பல இடங்கள்ல அதிகமான முஸ்லீம்கள் வாக்களிச்சிருக்காங்க. முஸ்லீம் பெரும்பான்மை தொகுதியில் பிஜேபி எத்தனை இஸ்லாம் வேட்பாளர்கள் போட்டாங்க? வேண்டியது இல்லைங்க, ஒருத்தர் கூட இல்ல. ஆமா, காங்கிரஸ் பூரா இஸ்லாமிய வேட்பாளர்கள் கொண்டு வந்து மலப்புரம் தொகுதியிலேயே கொண்டு வந்து நிறுத்திடுச்சே ராகுல் காந்தியை. ஏனுங்க, அங்க அமேதியில தோக்கடிச்சிருவாங்கன்னு அங்கிருந்து குட்டி பாகிஸ்தானுக்கே வந்துட்டாரு. பாகிஸ்தான்ல தான் நீ காங்கிரஸ் ஜெயிக்க முடியும், வேற எங்க ஜெயிக்க? இல்லைன்னா திமுக தயவுல இங்க ஜெயிச்சா உண்டு, அறிவாலய அடிமைகளா இருந்தா உண்டு, இல்ல கம்யூனிஸ்ட்கார மாதிரி கொத்தடிமையா திமுக கொத்தடிமையா இருந்தா உண்டு. தேர்தலுக்கு தேர்தல் 12 கோடி 13 கோடிக்கு ஏலம் போனா உண்டு. ஆனா சங்கர மடத்தோட அடிமை கிடையாது அவங்க. இல்ல, அவங்க சங்கர மடத்தோட அடிமை கிடையாது. அவங்க சங்கர மட எதிர்ப்பாளர்கள், சனாதன எதிர்ப்பாளர்கள், சாதி எதிர்ப்பாளர்கள், சாதி எதிர்ப்பாளர்கள், இந்து மத வெறி எதிர்ப்பாளர்கள், இந்து மத வெறி எதிர்ப்பாளர்கள். நாங்க அதெல்லாம் வரவேற்கிறோம். சரி, நான் அதெல்லாம் ஒத்துக்கிறோமே. சாதி எதிர்ப்பாளர்கள் ஹரிஜன மக்களை மட்டும் பார்த்து எதிர்ப்பாங்க, நசுக்குவாங்க, கீழே உட்கார வைப்பாங்க, கோயிலுக்குள்ள விடமாட்டாங்க. சாணிப்பால், சவுக்கடி. சங்கராச்சாரியர் பொன் ராதாகிருஷ்ணனை உட்கார வச்சாரே தரையில, அது சொல்றீங்களா? அதுதான் திமுக காரர் செயற்குழுல உட்கார வச்சு. எல் முருகனை வாசல்ல உட்கார வச்சு பேசுவாங்க. எல் முருகன் மந்திரி ஆக்குனது தெரியல உங்களுக்கு? மந்திரி ஆக்குனாலும் அவரு சங்கர மட வாசல்ல தான் உட்கார முடியும். ஒரு நாளைக்கு ஃபெலிக்ஸ், இந்த வீரமணி ஐயா, எங்க அண்ணன் ராமகிருஷ்ணன் ஒரு நாள் வாங்க, சங்கராச்சாரியர் பக்கத்திலேயே உங்களுக்கு நாக்காளி போட்டு உட்கார வச்சு நேர்ல வந்து பார்க்காமையே இவ்வளவு பிரச்சனை பண்ணீங்க. இவ்வளவு பேசுறீங்கல்ல, சங்கர மடத்துல பிராமணர்களுக்கு தனி பந்தி, பிராமணர் அல்லாதவர்களுக்கு தனி பந்தி இருக்கா இல்லையா? அப்படி இல்லைங்க. இல்லையா? இல்லைங்க. சங்கர மடத்துல முதல்ல சோறு போடுறதே கிடையாது. பிராமணர் அல்லாதவர்களுக்கு நான் வந்து சங்கர மடத்தினுடைய சங்கர மடத்துல அன்னதானம் பண்றது இல்லையா? சங்கர மடத்துல அன்னதானம் பண்றாங்க. அன்னதானம் பண்ணும்போது அவங்க வந்து
தனித்தனியா உட்கார வச்சு அன்னதானம் பண்றது. உட்கார வைக்கிறாங்க. அது வந்து நீங்க திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. நான் அப்படி இல்லைங்கிறேன். நான் நேர்ல போயிருக்கேன், நானே உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கிறேன். அதான் சார், நீங்க வெளியே உட்கார்ந்து சாப்பிட்டு இருப்பீங்க. இல்ல, அவரோடய உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கேன். சரி, நீங்க சங்கர மடத்துக்கு என்ன கூப்பிடுறீங்கல்ல? ஆமா, வாங்க. நான் மசூதிக்கு போறேன், ஒரு முல்லா என்ன கட்டி தழுவாரு, ஒரு ஃபாதர் என் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுவாரு. சங்கராச்சாரியர் அவங்க மறை. சங்கராச்சாரியர் என்ன தொடுவாரா? சங்கராச்சாரியர் உங்களை வந்து தொட மாட்டார். என்ன தொட வேணாம், ஒரு இந்து உங்களை தொடுவாரா? என்னையும் எதுக்காக தொடணும் அவரு? அப்புறம் அந்த மதத்தை எதிர்த்து அந்த மதத்தை ஆதரிச்சு எப்படி பிரச்சாரம் பண்ணுவீங்க? அந்த மதத்தை எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க? சங்கர மடம் மட்டும்தான் இந்து மதமா? இந்து மதத்துல முனீஸ்வரம், நீங்க தானே எல்லாரும் இந்துக்கள் சொல்றீங்க, ஒரே மதம், எல்லாரும் இந்துக்கள் தான், ஒரே தேசம்னு சொல்றீங்க. அவனுக்கு பிடிக்கிற தெய்வத்தை தொட மாட்டேன்னு சொல்றீங்க. தொட மாட்டேன்னு சொல்றவங்க கிட்ட அதை தனிப்பா பேசுங்க. இந்து சமயத்துல பல்வேறு பிரிவுகள் இருக்கு. சிவ வழிபாடு இருக்கு, வைணவ வழிபாடு இருக்கு, முருகன் வழிபாடு இருக்குது. அது மாதிரி ஜோதி வழிபாடு. அவர் வந்து அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக இருந்த அந்த ஜோதியினுள் கலந்தார். அந்த வள்ளலார் வந்து முருக பக்தராக இருந்தார். கந்தகோட்டத்து முருகனை பாடியிருக்கிறார், சிதம்பரம் நடராஜ பெருமானை பாடியிருக்கிறார். அந்த வள்ளலார் திருநீரோடு காட்சியளித்தார். அந்த வள்ளலார் நாத்திகம் பேசுபவர்களை சாடியிருக்கிறார். இதெல்லாம் பேசியதால ஜோதி ஆனார், அதையும் சொல்லுங்க. ஓ ஆமா, ஜோதி ஆயிட்டு நாத்திகம் பேசி நாத்தடும் பேரியன்னு சொன்ன அந்த வள்ளலாரை நீங்க இந்த அளவுக்காவது நீங்க ஒத்துக்கிட்டீங்களே, அது ரொம்ப சந்தோஷம் தான். இப்ப நீங்க மதமாற்றத்தை பத்தி சொன்னீங்கல்ல? ஆமா. இஸ்கான் அப்படின்ற ஒரு அமைப்பு உலகெங்கும் இருக்காங்க. உலகெங்கும் இருக்கிற மற்ற நாடுகள்ல போய் இந்து மதத்துக்கு வாங்க, சனாதனத்தை ரொம்ப தப்பு. பகவத்கீதையை நல்லா தெரிஞ்சுக்குங்க, அவங்களே தங்களை ஒரு இந்து அமைப்புன்னு சொல்றது இல்ல. பகவத்கீதையை வச்சிருக்காங்க சார். பகவத்கீதையே ஒரு இந்து நூல் அப்படின்னு அவங்க சொல்றது இல்ல சார். அவங்க நீங்க சொல்றீங்களா பகவத்கீதை இந்து நூல்? அது நான் சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு பக்தி இயக்கம், இதுல மதச்சாயம் பூசாதீங்கிறாங்க. அவங்க எங்க மதத்துக்கு வாங்கன்னு கூப்பிடல. இந்து மதத்துக்கு வாங்கன்னு என்னைக்காவது கீதை படிக்க வாங்கன்னு கூப்பிட்டுருப்பாங்க, கிருஷ்ணரை கும்பிட வாங்கன்னு கூப்பிட்டுருப்பாங்க. இந்து மதத்துக்கு வாங்கன்னு அவங்க கூப்பிடல. சூப்பரா பேசுறீங்க நீங்க, சூப்பரா சொல்றீங்களே. வெள்ளக்கார நாட்டுல போயிட்டு நீங்க பகவத்கீதை படிங்கன்னு சொல்றது மதத்துக்கு கூப்பிடுறது இல்ல, மதமாற்றம் செய்யறது இல்ல. அவங்களுக்கு எதுக்கு பகவத்கீதை? அந்த வேலையை நீங்க பார்க்கலாமா? அவங்க வந்துங்க பக்தி இயக்கம் நடத்துறாங்க. நீங்க நேர்மையா இருந்தா அதை கண்டிக்கணும்ல. நான் நேர்மையா தான் நான் சொல்றேன். டே, நீ பகவத்கீதையை பரப்புற, கிருஷ்ண பக்தியை பரப்புற, நீ இந்துன்னு சொல்லுடான்னு நான் இஸ்கான் கிட்ட சொல்றேன். கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்க இந்துன்னு போய் அங்க பிரச்சாரம் பண்ணலாம். பாத்தீங்களா, மறுபடியும் பாத்தீங்களா, அவங்க பண்றது இல்லங்கிறேன். நான் பண்ண சொல்றீங்களே நீங்க. நான் பண்ண சொல்லுன்னு நான் சொல்றேன். அததான், அதை பண்ணலாமா? அதை பண்ணலாமா? அது மதமாற்றம் இல்லையா? சார், நான் மதமாற்றம் பண்ணுங்க, தாய் மதம் திருப்புங்க, அறிவுபூர்வமா பண்ணுங்க, மோசடி செஞ்சு பண்ணாதீங்க. அமெரிக்கால இருக்கிறவங்க கட்டாயம் பண்ணாதீங்க. அமெரிக்கால இருக்கிறவங்க தாய் மதம் திரும்பிடுவீங்களா? அமெரிக்கால இருக்கிறவன தாய் மதம் நாங்க சொல்லல. ஏன் கூப்பிடுறீங்க? நான் கூப்பிடுறது எங்க உரிமை சார். விவேகானந்தர் கூப்பிட்டார் சார். அர்ஜுன் சம்பத் மட்டும்தான் சொல்றாரு, இந்து சமயத்துக்கு வாங்க, சேரவாரும் ஜெகத்தீரே, திருக்குறளை ஏத்துக்குங்க, பகவத்கீதையை ஏத்துக்குங்க, இதெல்லாம் இந்து சமய நூல். இதெல்லாம் நான் சொல்றேன் சார். நீங்க ஏன் போய் இஸ்கான போய் சொல்றீங்க? நான் வந்து மோசடி ஆமா, வெளிநாட்டிலயும் போய் பேசுறேன். நான் அப்படி பேசலாமா? நான் பேச கட்டாய மதமாற்றம் அங்க பேச்சுரிமை இருக்கு சார். இங்க இல்ல, ஒத்துக்கிறீங்களா? இங்கேயும் பேச்சுரிமை இருக்குது, மோசடி பண்ற உரிமை இங்க இல்ல. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி. தேங்க்ஸ். வணக்கம்.